வணக்கம் தோழர்களே. குட்டி ஸ்டோரியில நீங்க இவ்ளோ பெரிய ஸ்டோரிய கேட்டிருக்கவே வாய்ப்பில்லை. ஸ்டோரி டெல்லிங்ல பரிசு கொடுக்கணும்னா, கதை சொல்றதுல பரிசு கொடுக்கணும்னா நாம தமிழ்நாட்டுல ஒருத்தரை தவிர யாரும் வாங்க முடியாது. அவரை போல கச்சிதமா கணக்கா கதை சொல்றதுக்கு ஆளே இல்ல. அவர் தான் நம்ம அண்ணன் சீமான். எங்க போனாலும் ஒரு கதை வச்சிருப்பாரு. அதை நம்புறதுக்கு ஒரு கூட்டமும் இருக்கும். அதுக்கு விசிலடிச்சு கைதட்டமும் ஒரு கூட்டம் இருக்கும். காரணம், அரசியல் தெரியாதவர்கள், அவர்களை மன்னிச்சு விட்டுருவோம். இங்க என்ன பண்றாரு அண்ணன்? 2 நாள் நேத்து போய் முதலமைச்சருடைய வீட்டுல அந்த இழப்பை விசாரிக்க போயிருக்காரு. முதலமைச்சருடைய அண்ணன் மு.க. முத்து அவர்கள் காலமாயிட்டார். அதை விசாரிக்க போக முடியல. வெளியூர்ல இருந்த நான் விசாரிக்க முடியல, நேரா வர முடியல, எனவே மறுநாள் போய் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சரை அண்ணன் சீமான் சந்திச்சார். நல்லதுதான். ஜனநாயக நாட்டுல எவ்வளவு கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் இது மாதிரியான நிகழ்வுகள் போறதுன்றது நல்லது. ஒரு ஆரோக்கியமான அரசியல் தான். அதுல எல்லாம் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா பார்த்துட்டு வந்துட்டு அண்ணன் உருட்டுன உருட்டு இருக்குல்ல, அது வேற லெவல் உருட்டு. அதுல முக்கியமானது என்னன்னா, அண்ணன் ஒரு நாள் பசியோட வெயில்ல நின்றுட்டு இருந்தாராம். அண்ணனுக்கெல்லாம் பசினா என்னன்னே தெரியாது. இப்போ நான் அப்ப சொல்லல, இப்போ அண்ணன் டேபிள பாத்தீங்கன்னா பறக்கிறது, ஊறுறது, நடக்கிறது, மிதக்கிறது எல்லாம் உள்ள அடக்கம். அப்படி சாப்பிட்டே பழக்கப்பட்டவரு பசியில நின்னாராம். சரி இருக்கட்டும், பாவம் கதை சொல்றாரு, கேட்டுக்குவான். அந்த பசியில நிக்கும் போது மயக்கம் போட்டு விழுந்துட்டாராம். ஏன், வயசானதுனால வெயில் தாங்கல மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னா எனக்கு குறைஞ்சா போவோம். இவர் பசியில நின்னாராம். அதை கூட ஒரு இக்கனா வச்சு சரி நின்றுருக்கீங்கன்னு கூட வச்சுக்குவோம். மயக்கம் போட்ட உடனே மறுநாள் முதலமைச்சர் அவர்கள் கால் பண்ணி, ஏப்பா உடம்பு கொஞ்சம் அக்கறைப்பா எடுத்துக்க மாட்டீங்களா, இப்படியா இருப்பீங்க, உடம்பு கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு போனை போட்டு அக்கறைய கண்டிச்சாரு, விசாரிச்சாராம். மகிழ்ச்சி. அது செஞ்சிருக்க கூடும். முதலமைச்சர் யாரையும் தள்ளி நில்லுன்னு சொல்றாலாம் கிடையாது. அவர் ரொம்ப நல்லவராகவே இருக்க ட்ரை பண்ணிட்டே இருப்பாரு. எனக்கு தான் கோபமா வரும். எல்லாத்துலயும் எதுக்கு நல்லவனா இருக்கணும், 4 தூக்கி போட்டு மிதிக்கிற இடத்துல மிதிக்கணும்னு தோணும். பாவம், அந்த மனுஷன் நல்லவராகவே இருந்துட்டு போட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவருடைய அப்பா தவறி போறாரு. அதுக்கும் கூட அவர் இரங்கல் தெரிவிச்சிருந்தாரு. போன் போட்டு கூட இவர்கிட்ட விசாரிச்சாரு. அதையும் நமக்கு தெரியும். அது நடந்ததுதான், அதெல்லாம் உண்மைதான். ஆனா அடுத்து ஒரு உருட்டு உருட்டுனா இருப்பாருங்க, அதுதான் பெரிய உருட்டு. காமராசர் இறந்தப்போ அண்ணா கதறி கதறி அழுதா பாருங்க. எதிரும் புதிருமா இருக்கிறவங்க கூட ஒரு மரணத்தின் போது கதறி அழுவாங்கல்ல, அது ரொம்ப ஜனநாயகமா ஒரு அடிச்சு விட்டார். நான் என்ன கேக்குறேன்னா, காமராஜருடைய மரணத்திற்கு அண்ணா அழுதாருன்னு சொல்றாரு. ஆனா உண்மையில என்ன நடந்துச்சு அப்படின்னா, காமராசருக்கு முன்னாடியே அண்ணா இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் எப்படி காமராசர் இறந்ததப்ப கதறினாருன்னு நமக்கு தெரியல. காமராஜர் காலமானது 1975. ஆனா பேரறிஞர் அண்ணா காலமானது 1969. ஆட்சிக்கு வந்தது 1967. அவர் 2 ஆண்டுல புற்றுநோயால் மரணம் அடைஞ்சாரு. அப்போ பேரறிஞர் அண்ணா காமராஜருக்கு முன்னாடியே இறந்துட்டாரு. ஆனா 1975 இறந்து போன காமராஜர் இறந்த அன்னைக்கு அண்ணா உயிர் தெளிந்து ஓன்னு கதறி எழுதிருக்காரு. ஒரு வரலாற்றை சொல்லும் போது தெளிவா சொல்றது இல்லையா, மஞ்சட்டி மாதிரி சொல்லலாமா? தாத்தா காமராஜர் இறந்திருக்கு அதிகமாக அழுதது அண்ணாதுரைம்பாங்க. தாத்தா காமராஜர் இறந்திருக்கு அதிகமாக அழுதது அண்ணாதுரைம்பாங்க. தாத்தா காமராஜர் இறந்திருக்கு அதிகமாக அழுதது அண்ணாதுரைம்பாங்க. அமெரிக்கா போகும்போது நிக்சனை சந்திக்க பேரறிஞர் அண்ணா விரும்புகிறாங்க. நிக்சன் அனுமதி தரலை. நிக்சன் இந்தியா வரும்போது தாத்தாவை சந்திக்க விரும்புகிறாங்க, காமராஜரை. நம்ம அண்ணாதுரை சந்திக்காத நிக்சனை நாம் எதுக்கு சந்திக்கணுன்றப்பல. இப்போ இதெல்லாம் தான் ஒரு அது ஒன்றும் அந்த மாதிரி தான் நீங்கள் நடந்துக்கணும். அதை போய் பேசிருக்க வேண்டியது. பச்சை புள்ள கூட கேள்வி கேட்கும். சரி, போ அமெரிக்காவுக்கு அண்ணா போனாராம். அமெரிக்காவினுடைய குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், அவர் நிக்சன் பேரு. அந்த நிக்சன்ற குடியரசுத் தலைவர் அண்ணாவை சந்திக்க மறுத்துட்டார். அதனால கோபம் அடைந்த காமராஜர் நிக்சன் இங்க வரும்போது அவரை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு கதை. இவர் மட்டும் இல்ல, ரொம்ப காலமா உருட்டுப்பட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு கதை தான். இவர் தான் வாட்ஸ்அப்ல வர கதையெல்லாம் உண்மை நம்பிக்கிட்டு வரலாறு நம்பிக்கிட்டு அடிச்சு விடுவாரு. இதுல உண்மை என்ன தெரியுங்களா, அண்ணா அமெரிக்காவுக்கு போனது எப்போ அப்படின்னா 68 தான். அண்ணா அமெரிக்காவுக்கு போனதே முறையா போனதே 68. அடுத்து அவருக்கு புற்றுநோயின்னு தெரிஞ்ச பிறகு சிகிச்சைக்காக திரும்ப அமெரிக்காவுக்கு போறாரு, அதே 68. அப்ப 68 தான் அண்ணா முறையா அமெரிக்காவுக்கே போயிருக்காரு. நிக்சன் எப்போ வந்தாரு? முதல் முறையா அமெரிக்காவில இருந்து நிக்சன் இங்க துணை குடியரசுத் தலைவரா இருக்கும்போது
வந்தது 1953. இந்த 1953லயே நிக்சன் வந்துட்டாரு. ஆனா அண்ணா போனதா 68ல தான் போயிருக்காரு. அப்புறம் எப்படி பார்த்தாரு? பார்க்க மாட்டேன்னு சொன்னாரு. இந்த கதையெல்லாம் எதுக்கு உருட்டுறீங்க? இவர் 15 வருஷத்துக்கு முன்னாடியே நிக்சன் வந்துட்டாரு. 15 வருஷத்துக்கு பின்னாடி தான் நம்ம அண்ணாவே அங்க போறாரு. ஆனா கதை எப்படி அடிச்சு விடுறாங்கன்னு பாருங்க. அதுவும் நிக்சன் வந்து இங்கே முதலமைச்சரா இருக்கக்கூடிய ராஜாஜியை சந்திச்சு 1.5 மணி நேரத்துக்கு மேல பேசிட்டு தான் போறாரு. புரியுதுங்களா? அந்த காலகட்டத்தில் 53ல காமராஜர் முதலமைச்சர் இல்லை, 54ல தான் முதலமைச்சர் ஆகிறாரு. அதுக்கு பிறகு 9 ஆண்டுகள் ஆட்சி செய்து முடிச்சுட்டு தான் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை வேண்டாம் அப்படின்னு தூக்கி வச்சுட்டு நான் கட்சி பணிக்கு போறேன், இளைஞர்கள் இருக்கட்டும் அப்படின்னு தூக்கி வச்சுட்டு அவர் போயிட்டாரு. கட்சி பணிக்கு அதாவது கேப்லான் எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க படிச்சிருப்பீங்க. அவர் கட்சி பணிக்கு போயிட்டாரு 9 வருஷம் கழிச்சு. அப்ப கட்சி தலைவரும் இல்லை, முதலமைச்சரும் இல்லை. அப்புறம் ஏன் போய் நிக்சன் வந்து அவரை சந்திக்க போறாரு? நீங்க ஏன் ஒரு கதையை சொல்லும் போது வரலாற்று தொடர்போட சொல்ல வேணாமா? நிக்சன் அமெரிக்காவினுடைய அதிபரான பிறகு 68ல திரும்பியும் இங்க வராரு. எங்க? இந்தியாவுக்கு. ஆனா 68ல என்ன நடந்துச்சுன்னா காங்கிரஸ்குள்ள கடுமையான குழப்பமும் பிரச்சனையும் இருந்துச்சு. அப்போ மொரார்ஜி தேசாய்க்கும் ஐயா காமராஜருக்கும் இந்திரா காந்தி மேல கடுமையான விமர்சனம் இருந்தது. அப்பதான் கட்சி உடையுது. இது இந்திரா காங்கிரஸ் ஆகுது, இது காங்கிரஸ் ஆகுது. அப்ப கட்சி உடையுது. அந்த காலகட்டத்துல வந்து நிக்சன் வர்றாரு, வந்து பார்த்துட்டு இந்திரா காந்தி ஒரு 2 பேரை மட்டும் பார்த்துட்டு போயிட்டாரு. அந்த காலகட்டத்துல போய் இவர் கட்சியிலே இல்ல, கட்சி உடைஞ்சிருச்சு. அப்புறம் எங்க போய் உட்காந்து பேசுவாரு? அப்ப எந்த காலகட்டத்திலும் நிக்சன் இந்தியாவுக்கு வரும்போது காமராஜர் சந்திக்கிற சூழலே இல்ல. ஆனா என்ன சொல்றாரு? நிக்சன் காமராஜரை பார்க்கணும்னாரு. காமராஜர் முடியாது, ஏன்னா நீ அண்ணாவை அவமானப்படுத்திட்டேன்னு சொன்னாராம். அண்ணாவை நிக்சன் அவமானப்படுத்தவும் இல்ல, நிக்சன் துணை குடியரசுத் தலைவரா இருந்த போது அண்ணா அமெரிக்காவுக்கு போகவும் இல்ல. அண்ணா போனதே 68ல தான். அதுலயும் முதல் விசிட் போயிட்டு 2வது விசிட் ட்ரீட்மெண்ட்டுக்காக போனது. ஸோ சொல்ற எல்லாமே பொய். நீங்க அரிசி கப்பல் கதை சொல்லுங்க, நம்புறோம். இந்த ஆம ஓட்டை அப்படி திருப்பி போடுங்க, நம்புறோம். இட்லி பிச்சா அப்படியே வந்து ஆடே விழுகும்ன்றங்க, நம்புறோம். ஏன்னா இந்த கதையெல்லாம் நம்பி 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 ஒரு கூட்டம் தெரியுது இல்ல, நம்மளும் ஜாலியா கூட நம்பிட்டு போவோம். ஆனா வரலாற பார்த்து பேசுங்கனே. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறதெல்லாம் வரலாறுன்னு உங்க தம்பியோட நிப்பாட்டிக்குங்க. வெளியே பேசி சிக்கி சீரழிகிறத நிறுத்துங்க.